ஒரு 2 நாள் முன்னாடி போட்ட வீடியோல நிறைய பேர் எக் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. எக் பிரியாணி சிம்பிளா என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் 3 சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம் ஃப்ளேம்ல இருக்கணும், இல்லைன்னா மசாலா எல்லாம் கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டை சேர்த்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியா வச்சிருங்க. தென் அதே ஆயில்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், லைட்டா புதினா, மல்லி அதெல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சு ஒரு பேஸ்டா வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து பச்சை வாசனை போக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1.5 தக்காளி, ஒரு அரை கை அளவு புதினா, மல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 3 சேர்த்துட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். ஃபைனலா ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த எக்கை சேர்த்து லிட் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா எக் பிரியாணி ரெடி ஆயிரும்.